அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் மேட்டுவேட்டாங்குளம் பகுதியில் தட்சிணாமூர்த்தி என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கிரண் இணைகிறார். கிரண், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த மேட்டு வேட்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோபால் பிள்ளை, வள்ளியம்மாள் ஆகிய தம்பதியர்களின் ஒரே மகனான தட்சிணாமூர்த்தி. 27 வயதான இவர் ஊத்துக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் உளியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளைக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சிலர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மேட்டு வேட்டாங்குளம் பகுதியில் கிராம மக்களிடம் போதையில் அலப்பறை செய்ததாகவும் இதனால் இரு தரப்புக்கினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து நெமிலி காவல் நிலையத்தில் இது குறித்து மேட்டு வேட்டாங்குளம் பகுதியினர் புகார் அளித்த நிலையில் இன்று காலை தட்சிணாமூர்த்தி மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டின் அருகே உள்ள வயல்வெளிக்கு சென்றபோது மர்ம நபர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வந்து அவரை கத்தியை எடுத்து ஓட சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த தட்சிணாமூர்த்தி உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவர் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிகிறது. இதனை அடுத்து ஸ்ட்ரெச்சரில் அப்படியே அவரது உடலை வாகனத்தில் இருந்து இறக்கி சாலையில் வைத்துக் கொண்டு உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெமிலி காவல்துறையினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்னவென்றால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போதையில் வந்த ஆசாமிகளால் ஏற்பட்ட தகராறு குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தினால் தற்போது கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். போராட்டம் காரணமாக நெமிலி பணப்பாக்கம் சாலையில் வாகனம் அடுத்தடுத்து நிற்பதால் போக்குவரத்து சற்று பாதிப்படைந்துள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.